உள்ளம் முருக நினைத்துக் கொண்டு இருக்கும் இந்த முருகனிடமிருந்து நீ கேட்ட மகிழ்ச்சியான செய்தி வந்து விட்டது. அப்பனே முருகனே என்று உன் மனதிற்குள் தீராத விஷயத்தை நினைத்து கொண்டு இருந்தாய். நடுநாள் ஏக்கம் கொண்டு இருந்தாய். அந்த ஏக்கத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உன் வாழ்க்கையில் இந்த ஒன்றும் மட்டும் போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு நான் உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தரப்போகிறேன். ஏனென்றால் நம் வாழ்வின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள யாருமில்லை என்றுதானே நீ நினைத்து கொண்டு இருந்தாய். நீ நினைக்கின்ற வேளையிலே உனக்கான ஒருவரின் மகிழ்ச்சியில் இப்பொழுது உன்னை ஆழ்படுத்தத்தான் போகிறேன். என் பிள்ளையே, நான் தான் உன்னிடத்தில் அடிக்கடி சொல்லிக் கொண்டு இருக்கின்றேனே, எதுவுமே நிலையானது அல்ல என்று. அதன் பிறகும் துன்பத்தை மட்டுமே ஏன் நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? பள்ளத்தில் வீழ்ந்ததை நினைத்து மட்டும் ஏன் கடந்து வர முடியாமல் நீ அதை நினைத்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கின்றாய்? என் கண்ணை, நான் உனக்கு கஷ்டங்களை தருகிறேன் என்றுதானே இந்த முருகனிடம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய், கண்ணீர் வடிக்கின்றாய். நீ போதும் போதும் முருகா என்று சொல்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் நிலை இங்கு தலைகீழாக மாறிவிட்டதோ என்று நினைக்க வேண்டாம். இப்பொழுதும் நான் உனக்கு முருகன் ஒரு சத்தியத்தை கொடுக்கின்றேன். நீ போதும் போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்குத்தான் இந்த சோதனையின் ஓட்டத்தை உனக்காக கொடுத்திருக்கின்றேன். தன்னந்தனியாக ஓடுகின்றேன் என்று நீ நினைக்க வேண்டாம். யாருடைய வருகை உன் உள்ளத்தையும் இல்லத்தையும் இங்கு மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டு இருக்குமோ, யாருடைய வருகையால் உன் மனதை இங்கு ஆட்கொண்டு இருக்குமோ, அவருடைய வருகையால் உன் இல்லமும் உள்ளமும் இங்கு மகிழ்ச்சியடையத்தான் போகிறது. பெருமகிழ்ச்சிக்கான காலத்தில் நீ இப்பொழுது எட்டிவிட்டாய். பெருமகிழ்ச்சிக்கான களத்தில் நீ இறங்கிவிட்டாய். உன் மனதில் மாற்றத்தை கொடுப்பதற்கும் உனக்குள் இருக்கும் என்னை நிறைவேற்பதற்கும் தான் இந்த முருகனானவன் இப்பொழுது நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். எத்தனையோ பேரிடம் அவமானப்பட்டிருக்கின்றாய், எத்தனையோ பேரிடம் கஷ்டத்தை பட்டிருக்கின்றாய். அந்த அவமானமும் பிரச்சனைகளையும் தாண்டி இப்பொழுது என் பிள்ளைகளை ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ தவிப்பதை எல்லாம் இனி என்னால் பார்க்க முடியவில்லை என்பதை அறிந்து கொண்டுதான் உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உறவுகளை சில விஷயத்தை நினைத்து கொண்டு உன் மனம் வருந்தி கொண்டு இருப்பதை விட அதையெல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது கவலை கொள்ளாதே. வாழ்வில் எப்போதும் விழிப்போடு இருந்து கொண்டு உனக்கான செயலில் முன்னேற்றத்தின் பாதை அடைவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை மட்டுமே செயல்படுத்தி கொண்டிரு. ஒவ்வொரு நொடியிலும் நடப்பது என்னவென்று தெரியாமல் உன் மனம் கலங்கிக் கொண்டு இருப்பதை நான் புரிந்து கொண்டுதான் அந்த வாழ்க்கையின் அழகாக மாற்றுவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் கண்ணை, உனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று நீ நினைக்க வேண்டாம். அந்த கஷ்டத்திலும் மகிழ்ச்சியை தருவதற்கும் நீ கேட்டதை நிரந்தரமாக்குவதற்கும் இப்பொழுது இந்த முருகனானவன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ கிடைக்காமல் போன விஷயத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. இழந்ததை நினைத்து நீ கலங்கி கொண்டு இருக்காதே. நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் கலங்கி கொண்டு இருந்த தருணத்திற்கும் விடையாகத்தான் நீ கேட்டும் வரத்தை கேட்டபடியே உன் வேண்டுதலை பலிக்கச் செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னை மாற்றுவதுதானே சிறந்த மாற்றுவதுவாக இருக்க போகிறது. அந்த மாற்றத்தை தருவதற்காக நீ கேட்ட மாற்றத்தோடும் நீ கேட்ட வேண்டுதோடும் நான் வந்து இருக்கும்போது நிச்சயம் உனக்கான வாழ்க்கை இனி முனதாகத்தான் இருக்க போகிறது. உறவுகளை மதிக்க தெரியாத சில பேரை நினைத்து நீ ஏன் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? அவர்களுக்கு எந்த பதிலடியும் நீ கொடுக்க வேண்டாம். நீ வெற்றி பெறுவதை பதிலடியாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ
நினைத்தது கிடைக்கப் போகும் தருணமும் இங்கு வந்து சேரத்தான் போகிறது. என் கண்ணே, எந்த ஒரு காரியத்திலும் சரி, உனக்கு இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று நீ சொல்வதோடு நிறுத்தி விடாதே. அந்த சொல்கின்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப உன் முயற்சியினை கையில் எடு என்று தானே சொல்கிறேன். அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உன் நிலையை மாற்றி உனக்கு ஏற்றதாக மாறும் தருணத்தை தருவதற்கு இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நடக்கின்ற தருணங்கள் எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கும். கருணை கடலை போற்றி, கந்தா போற்றி, கடம்பனை போற்றி என்று சொல்லி கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் இருப்பதை நான் அறியாமல் இருப்பேனா? என் கடைக்கண் பார்வை மட்டுமல்ல, என் முழுவதுமாக, என் வாழ்க்கை முழுவதுமாக நீ வந்துவிடு முருகா என்று சொல்லி கொண்டு இருக்கும்போது யார் உன்னை மனதார நினைத்தால் நினைக்காவிட்டாலும் நான் உனக்காக இருக்கின்றேன் என்பதை நான் உனக்கு நிரூபிக்கத்தான் போகிறேன். இந்த உலகத்தில் என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள், என் பயன் முடிந்ததும் என்னை குப்பை தொட்டியில் போட்டு விட்டார்கள் என்று எண்ணுகிறார். என் பிள்ளையே, அதையெல்லாம் தாண்டி உன் வைராக்கியம் ஜெயிக்கப் போகும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. உன் காலம் முடிந்துவிட்ட போதிலும், உனக்காக யார் இருக்கின்றார் என்று சொல்லிவிட்ட போதிலும், இந்த அப்பன் முருகன் ஒருவனை உன் வாழ்க்கைக்காக நான் வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையெல்லாம் நினைத்து உன் மனதருக்குள் நீ வருத்தம் கொள்ளாதே. உன் சந்தோஷத்தின் தருணத்தை எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சி பெறுவாயோ, எதை கொடுத்தால் நீ நிலையானதாக இருப்பாயோ அதை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நீ நினைக்கின்ற வாழ்க்கை இன்னும் வந்து சேரவில்லை இல்லையோ என்று நினைக்க வேண்டாம். நாம் வாழும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நொடியும் உனக்காக இந்த அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். எந்த ஒருவருக்காக நீ காத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த ஒருவரை நான் உனக்காக கொண்டு வந்து உன்னை மகிழ்ச்சியில் ஆச்சரியப்படுத்த போகிறேன். என் வாக்கு, என் அசீர வாக்கு இங்கு 100% பலிக்கப் போகும் தருணம் வந்து விட்டது. நீ ஒன்றை மறவாதே, ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் எப்படி இன்னொரு பாதை அங்கு தேடிக்கொண்டு இருக்குமோ அதுபோலத்தான் உன் முயற்சியை பற்றி எல்லாம் நீ கவலை கொள்ளாமலும் கலங்கி கொள்ளாமலும் இருந்து விட்டாலே போதும். உனக்கென்று உருவாக்கியதை உன் கையில் சேர்ப்பதை நான் உறுதியாக்கி விடுவேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் விலகுபவர்களை விட்டுவிடு. உன்னை வாழ்வில் மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே. என் தங்கமே, எது உன்னை ஏமாற்றி சென்று கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதையெல்லாம் நினைத்து உன் மனதிற்குள் இங்கு வருத்தமடையாதே. மற்றவர்கள் சாபம் உன்னை ஒன்றும் செய்யாது. அதற்காக என்னை அவர் அப்படி சொல்லிவிட்டார் இப்படி சொல்லிவிட்டார் என்று எண்ண வேண்டாம். இந்த அப்பன் முருகனை தாண்டி, இந்த ஐயன் முருகனை தாண்டி உனக்கு ஒன்றும் நடக்காது என்று தெரியும் அல்லவா? என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்று தெரியும் அல்லவா? உன் மனதில் ஆழமாக பதித்து வை. உன் அப்பனின் வாக்கு நிச்சயமாக பலிக்கும் என்று. உன்னை யார் அரவணைத்து கொண்டாலும் இல்லாவிட்டாலும் சரி, உனக்காக இந்த முருகன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைத்துக்கொள். என் சம்மதம் இல்லாமல் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காது. உன்னை நோக்கி என் அதிசயம் வந்து கொண்டு இருக்கின்றது. நம்ப முடியாத அதிசயத்தினை நீ பெறப்போகும் இங்கு நேரத்தை நெருங்கிவிட்டாய். நீ நினைக்க முடியாத அளவுக்கு மிக பெரும் அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன். நல்ல செய்தி ஒன்று காத்திருக்கின்றது. மகிழ்ச்சியோடு தயாராக இரு. உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாய். அத்தோடு உன் வேலை முடிந்து விட்டது. இனி நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகமெல்லாம் வேண்டாம். நடக்கும் என்று தன்னம்பிக்கையுள் ஓடிக்கொண்டே இரு. ஓடிக்கொண்டு இருக்கும் போது முன்னால் சென்றவர்களின் பின்னால் வருபவர்களையும் நினைத்து நீ கவனித்து கொண்டே இருக்காதே. உன் வேலையை நீ சரியாக செய். உன் கடமையை நீ சரியாக செய். நீதியை இந்த அப்பன் முருகன் நான் பார்த்து கொள்கிறேன். என் தங்கமே, உனக்கென்று விதித்ததை உன் கையில் ஒப்படைத்து நீ கேட்ட மகிழ்வான தருணத்தை தருவதற்காக வந்திருக்கும் போது இனி எல்லா வேளையிலும் உன் வாழ்க்கையை நல்லதாக்கத்தானே போகிறேன். நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என் மீது கொண்ட பக்தியோடும் இருந்து கொண்டிருந்தாலே போதும். நீ என் மீது வைத்திருக்க நம்பிக்கை ஒரு பொழுது வீணாகாது. நீ என் பூஜைகளுக்கான வேலைகளில் மட்டும்
மட்டும் ஈடுபட்டு கொண்டே இரு. மீதி எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என்னிடமுள்ள அனைத்தையும் நீ காத்திரு என்று சொன்னாய் அல்லவா? அந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் உனக்கு பதிலாக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்ல தயாராகிவிட்டேன். உன் குழப்பங்களுக்கு நான் ஏதாவது ரூபத்தில் உனக்கு வந்து கொண்டு உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். உன்னை சந்திக்க நானே நேரில் வரப்போகிறேன். இனி வருத்தத்தை எல்லாம் தாண்டி நீ ஜெயிப்பது உறுதியாகிவிட்டது. உனக்கானவர் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. கொஞ்சம் பொறுமையாக இரு கண்ணே. எல்லாம் சில காலம்தான். இதுவும் கடந்து போகும். வெற்றியைத்தான் நான் தருவேன். யாம் இருக்க பயமே.